வாகனங்கள் அடிக்கடி பழுது வைக்கும். சின்ன இந்த பழைய வாகனத்தை வாங்கிட்டு புதுசாக வண்டி எதனா வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த வண்டியை வாங்க முடியலையே என்கின்ற மாதிரியான சோதனையான அமைப்புகள்லாம் இருக்கும். அம்மாவை பற்றி கொஞ்சம் கவலைகள் இருக்கும். அம்மாவோட சேர்ந்து இருக்க முடியாது, அம்மாவை பிரிய மாதிரி இருக்கும். அம்மா தனியாக இருக்கிறாங்களே, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே, அம்மாவை பற்றின ஹெல்த்து. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு அம்மா பாசக்காரர்களாக இருப்பீர்கள். அவங்க எல்லாத்துக்குமே தாய் பற்றிய ஒரு கவலைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மற்றபடி உங்கள் சொந்த வாழ்க்கையில் அந்தஸ்து கௌரவம் நல்லாயிருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் நோய் எதிர்ப்புகள் தீரும். கடந்த ஒரு 6 மாதம் 1 வருஷமாகவே தனுசு ராசிக்காரங்க நல்லா இல்லை, கடன் இருக்குது, நோய் இருக்குது, இது எல்லாமே எதிர்ப்பு இருக்குது, ஆஃபீஸில் வேலை செய்ய முடியல, தொழிலில் நிம்மதியாக இல்லை, இது எல்லாத்தையுமே இந்த 7ஆம் இடத்து குருப்பெயர்ச்சி மாற்றும் என்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக கலைத்துறை, இசைத்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் சர்வ நிச்சயமாக உண்டு. வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்களே அப்படியே தேர்ந்தெடுத்து இது பண்ணிக்கிட்டு அந்த வாய்ப்புகளின் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. தொழிலில் தான் கொஞ்சம் வியாபார பெருமக்கள்னு சொல்கிறேன். இந்த தொழில் வியாபாரம் போன்றவைகளில் 1க்கு 2 தடவை முயற்சி பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதானே தவிர பெரிய அளவில் லாபங்கள் குறையாது, நஷ்டங்கள் விரயங்கள் எதுவும் வராது. தொழிலில் ஒரு தானே இருந்து பார்த்து உடையவன் இல்லா இருக்கை பால்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? முதலாளியாக நம்ம இருக்கும்போது நாமே இருந்து பார்த்து எல்லாவற்றையும் அடிமுதல் நுனி வரை பார்த்து அதன் பிறகு லாபம் சம்பாதிக்க வேண்டிய அர்த்தாஷ்டம சனியாக அமைந்திருக்கிறது. பெரிய சோதனைகள் எதையும் கொடுக்காத 70 மார்க் கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த சனிப்பெயர்ச்சி.